ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட விளம்பரத்துடன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னிராசிக்கு 9ல் குரு ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதும், 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் வெகு சிறப்பான காலம். அது மட்டும் இல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10 கூடிய சுக்கிரன், புதன் ஆட்சி பெற்று சுக்கிரன் அதோடு சம்மந்தப்பட்டு 12 கூடிய விரையாதிபதி சூரியன் இருந்தாலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் நல்ல நன்மையில் ஏற்படக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வெகுநாள் திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணங்களை முடித்து வைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பதவி உயர்வையும் உண்டாக்கும். அரசு காரியங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். சம்பள உயர்வுகளையும் ஏற்படுத்தும். இடமாற்றத்தையும் ஏற்படுத்தும். மெயினாக தர்ம கர்மாதிபதி யோகம் அரசு சூரியன் சம்மந்தப்படுவது அரசு துறையை சார்ந்தவர்கள் புறமே நல்லாயிருக்கும். காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம், அரசு பொதுப்பணித்துறை, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்காலத்தையும் ஏற்படுத்தும். நடுத்தர வயதுக்கு, அதாவது 35 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு நல்ல சுயதொழில் புரியணுங்கிற இருப்பவர்கள் சுயதொழில் நல்ல முன்னேற்றத்தையும் புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான மாதமாக அமையும். வெகு நாட்களில் திருமணம் முடியாதவர்களுக்குள்ள இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தை ஓடியடைந்து அதற்குண்டான நல்ல ஜாதகங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு திருமண வாய்ப்பை உண்டாக்கும். குழந்தை பாக்கியம், அதாவது என்ன சொல்கிறது, புத்திர காரகன் ஸ்தானத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான காலம். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இந்த ஆண்டு ஆனி மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்துக்கு. எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள், நகை, ஆடம்பர தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல எதிர்பார்ப்பையும் நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பது கொஞ்சம் உடல் அசதி கோளாறு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுகள் வரும். அது மட்டும் சற்று கவனம் தேவை. 50 வயதுக்கு மேல் கடந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை தேவை. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் மனைவி வழிகள் நல்ல பல நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், விஷ்ணுவை வழிபடுவதும், பிள்ளையார்பட்டி சென்று வருவதும் அல்லது அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு விளக்கேற்றுவதும் நல்ல பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது ஈழமுருகு ஜோதிடர் குமரன். நன்றி.